ஹாய் வெல்கம் ஆல். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஜியாகிரஃபியோட லெசன் நம்பர் 6. லெசன் 6 பேர் வந்து தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த லெசனில் இருந்து மட்டுமே டோட்டலாக நம்ம வந்து 87 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த லெசனில் இருந்து எல்லா வருஷமும் எஸ்ஏ எக்ஸாமுக்கு ஒரு கொஷின் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெசனில் இருக்கிற எல்லா கொஷினுமே இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகி அடுத்த 12 ஹார்ஸில் வந்து டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி 2025 எஸ்ஏ எக்ஸாமுக்காக ஆல்ரெடி ஜிகே பேட்ச் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் டோட்டலாக 5000 MCQ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 80 கொஷின்ஸ் வந்து ஜிகேல கேட்பாங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் 30 கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த பேட்ச்சில் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து வீடியோ ப்ளஸ் பிடிஎஃப் வந்து வந்துடும். வீடியோ வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்கும்னா MCQ ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அப்படி தான் டோட்டலாக வந்து 5000 MCQ வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்ச்சில் வந்து 6 to 10th சமூக அறிவியலிருந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதில் ஒரு வீடியோ தான் இந்த 10th ஜியாகிரஃபியில் லெசன் நம்பர் 6. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் எப்படி இருக்குன்னு கிளியராக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீடியோ மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல் உங்களுக்காக பிடிஎஃப்பும் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த பிடிஎஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க, எப்படி நோட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் காட்டுறேன். சரிங்களா? இந்த பேட்ச்சில் வந்து புக் பேக்கு, பாக்ஸ் கொஷின் எல்லாமே கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் 11th 12th வந்து புக் பேக் கொஷினும் பாக்ஸ் கொஷினும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் 1 year கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வந்துடும். ஒரு மந்தோட முக்கியமான 80 to 100 கொஷின்ஸ். அது மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீடியோ ப்ளஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பேட்ச்சில் வந்து நோட்ஸ் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத நான் காட்டுறேன். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் 10 minutes ஜிகே ஆப் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் கோர்சஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆல் கோர்சஸ்க்குள்ளே இந்த ஜிகே பேட்ச் வந்து இருக்கும். இது வந்து இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் புக்கில் படிக்கிறத விட 100% ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரிவிஷன். இப்போ இந்த வீடியோவில் வந்து 10th ஜியாகிரஃபி 6th லெசன் பாருங்கள். உங்களுக்கே வந்து கிளாஸ் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா வந்துடும். இல்லை புக்கை வந்து நீங்கள் தரவாக படிச்சிட்டீங்க, ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும்னா உங்களுக்கும் இந்த பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து எப்படி இருக்குன்னு கிளியராக ஐடியா வந்துடும். இப்போ வந்து நோட்ஸ் இப்படி தாங்க இருக்கும். எப்போவுமே ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ ப்ளஸ் பிடிஎஃப் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து புக்லெட் ஃபார்மெட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட நோட்ஸ் தான். இப்போது 100 பக்கம் இருக்குன்னு வைங்களேன். இதை நீங்கள் நார்மலாக பிரிண்ட் எடுத்தால் 50 பேஜ் வந்துடும். ஆனால் புக்லெட்டில் எடுத்திங்கன்னா 25 பேஜ் தான் வரும். ஸோ இந்த 25 பேஜ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு படிக்கிறதே ரொம்ப கம்மியாக தான் ஃபீல் ஆகும். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7th கெமிஸ்ட்ரி இருக்கா? 7th கெமிஸ்ட்ரியில் டோட்டலாக 5 லெசன் கொடுத்துருவேன். இதில் ஒரு கொஷினுக்கும் ஆன்சர் வந்து நான் வீடியோவில் வந்து அப்படியே ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். அது போக அது ரிலேட்டடாக என்னெல்லாம் கொஷின் இருக்கோ அதையும் வந்து அந்த MCQலேயே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். இந்த காரணத்தால் தான் நாங்கள் வந்து யாருக்குமே வந்து பிடிஎஃப் மட்டும் ப்ரொவைட் பண்ணலை. பிடிஎஃப் மட்டும் ப்ரொவைட் பண்ணால் நீங்கள் வந்து கொஷின் ஆன்சர்னு படிக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கிளாஸை ஒரே ஒரு தடவை அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளியராக கான்செப்டோட எல்லாமே புரியும். இப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். எங்கே வந்து புக் பேக் கொஷின் இருக்கோ புக்குள்ளே வச்சு தான் நம்ம வந்து லைன் பை லைனாக கொஷின் எடுக்க போகிறோம். புக் பேக் வரும்போது நான் வந்து புக் பேக்னு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி எழுதி வச்சுருப்பாங்க. இல்லை பாக்ஸ் கொஷின் வந்தால் பாக்ஸ்ன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இந்த மாதிரி எழுதி வச்சுருவாங்க. சரிங்களா? ஸோ கிளாஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துருவோம். உங்கள் வேலை வந்து இதை ஒரு வாட்டி நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதை நீங்கள் எழுதிட்டு இதை மட்டும் ரெகுலராக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 8th ஹிஸ்ட்ரி பாருங்கள். 8th ஹிஸ்ட்ரி அதே மாதிரி தான். ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் சொல்லிவிட்டு அது ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து சொல்லிடுவோம். ஸோ எஸ்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எங்கே வருதோ அந்த இடத்துல அதையும் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். கிளாஸ் வந்து மே எண்டோட 90% 95% வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கொஷின் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் வாட்டு தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அதாவது அங்கே வந்து கான்செப்ட் வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது. கிளியராக மக்கப் தான் அடிக்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. அந்த இடத்துல இப்படி தான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் இதையும் அதே மாதிரி புக்லெட் ஃபார்மெட்டில் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் ஜிகே படிக்க பயமாக இருக்குது, இல்லைனா ஜிகே வந்து ரிவிஷன் பண்ண பயமாக இருக்கும், நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஜிகே பேட்சில் ஜாயின் பண்ணி இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th ஜியாகிரஃபி அந்த 6th லெசனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போது அமல்படுத்தப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1956. இந்த சட்டத்துக்கு அப்புறம் தான் லாங்குவேஜ் படி நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸை வந்து பிரிச்சிருப்பாங்க. எதை வச்சு பிரிச்சிருப்பாங்க அப்படின்றது கொஷினாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டின் அட்சரேகை அளவு என்ன? ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாக்ஸ் கொஷின், செகண்ட் கொஷின் வந்து புக் பேக் கொஷின். ஆன்சர் வந்து 8 degree 4 minutes நார்த்திலிருந்து 13 degree 35 minutes நார்த். இதுவே தீர்க்க ரேகையோட அளவு என்னன்னு கேட்குறாங்கன்னா, அதாவது லாங்கிடியூடினல் டிஸ்டன்ஸ் வந்து 76 18 minutes ஈஸ்ட்லேருந்து 80 degree 20 minutes ஈஸ்ட். அட்சரேகைனா லேட்டிடியூட், தீர்க்க ரேகைனா லாங்கிடியூட். நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டின் மேற்கு எல்லை எது? நீங்கள் வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா
தமிழ்நாடு வந்து இந்த பார்ட்டில் தான் இருக்கும். இதை வந்து வடக்குன்னு சொல்லுவாங்க, நார்த்துன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கிழக்குன்னு சொல்லுவாங்க, ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து தெற்குன்னு சொல்லுவாங்க, சவுத்துன்னு சொல்லுவாங்க. இதை வந்து மேற்குன்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்டை வெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் மேற்கு எல்லை எதுன்னு கேட்டிருக்காங்க. மேற்கு எல்லை வந்து ஆனைமலை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இந்த கிழக்கு எல்லை தான் கோடியக்கரை. நெக்ஸ்ட் குமரிமுனை வந்து தெற்கு எல்லை. நெக்ஸ்ட் பழவேற்காடுனா புலிகேட் லேக்னு வாங்க. இது வந்து வடக்கு எல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவு எவ்வளவு? ஆன்சர் வந்து 1,30,058 கிலோமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பரப்பளவில் இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் வந்து 11. பரப்பளவில் ஃபர்ஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னா ராஜஸ்தான் இருக்காங்க. சரிங்களா? மக்கள் தொகை வச்சு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ், பரப்பளவு வச்சு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து ராஜஸ்தான், செகண்ட் வந்து மத்திய பிரதேஷ். ரொம்ப கம்மியான பரப்பளவு கொண்ட மாநிலம் ஸ்டேட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து கோவா. நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவோட பரப்பளவில் தமிழ்நாடு வந்து 4% வந்து கவர் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 909.6 கிலோமீட்டர். கடற்கரை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற ஸ்டேட் எதுன்னு கேட்டாங்கன்னா குஜராத், செகண்ட் வந்து ஆந்திர பிரதேஷ், தேர்டு வந்து நம்ம தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு உருவான போது எத்தனை மாவட்டங்களை கொண்டிருந்தது? ஆன்சர் வந்து 13. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 38 இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் எத்தனை கடலோர மாவட்டங்கள் உள்ளன? ஆன்சர் வந்து 14 இருக்கு. அந்த 14 நான் அப்படியே ஆர்டராக சொல்கிறேன். அப்படியே இங்கே மேலே வந்து ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா திருவள்ளூர், நெக்ஸ்ட்டு சென்னை, நெக்ஸ்ட்டு வந்து செங்கல்பட்டு, நெக்ஸ்ட்டு வந்து விழுப்புரம், நெக்ஸ்ட்டு வந்து கடலூர், நெக்ஸ்ட்டு வந்து மயிலாடுதுறை, நெக்ஸ்ட்டு வந்து நாகப்பட்டினம், நெக்ஸ்ட்டு வந்து திருவாரூர், நெக்ஸ்ட்டு வந்து தஞ்சாவூர், தஞ்சாவூருக்கு அடுத்து புதுக்கோட்டை, புதுக்கோட்டைக்கு அடுத்து ராமநாதபுரம், ராமநாடுன்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட்டு வந்து தூத்துக்குடி, நெக்ஸ்ட்டு வந்து திருநெல்வேலி, லாஸ்ட்டாக கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? ஆன்சர் வந்து 25. 21 தான் இருந்தது. 2024 தான் 4 வந்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த காலத்தில் தமிழ்நாடு பண்டைய கோண்ட்வானா நிலத்திலிருந்து பிரிந்தது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கிரெட்டேசியஸ் காலம், கிரெட்டேசியஸ் பீரியட்னு வாங்க. இது எப்போ நடந்ததுன்னா 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. ஸோ தமிழ்நாடோட பேசிக்ஸ் ஃபுல்லாகவே இங்கே நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேற்கு தொடர்ச்சி மலைகள் எங்கிருந்து எங்கு வரை நீண்டுள்ளன? ஆன்சர் வந்து நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி. அதாவது நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீலகிரி இருக்கும், இந்த இடத்துல வந்து கன்னியாகுமரி இருக்குமா? இந்த 2 டிஸ்டன்ஸை தான் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கவர் பண்ணுது. நீங்கள் இந்தியாவை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும், வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும், கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கும். 2 பேரும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து நீலகிரின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்ட்டில். 2 பேரும் மீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட எக்ஸ்டென்ஷன் வந்து தமிழ்நாடோட கன்னியாகுமரி வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த கன்னியாகுமரியில் ஸ்பெசிஃபிக்காக அந்த இடம் பேர் வந்து கேட்பாங்க. கன்னியாகுமரியில் வந்து சுவாமி தோப்பு அப்படின்ற இடம், இது வந்து மருதுவாள் மலையில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியான மலைத்தொடராக இருந்தாலும் அதில் உள்ள கணவாய் எது? ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையை கம்பேர் பண்ணும்போது தொடர்ச்சியான மலைத்தொடர் இருந்தாலும் இதில் வந்து 4 கணவாய் இருக்குது. ஒன்று வந்து பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து 4வது வந்து அச்சன் கோயில் கணவாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய மலைகள் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபோவ். அதாவது நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, அதுக்கப்புறம் ஏலக்காய் மலைன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வருசநாடு ஆண்டிப்பட்டி, வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி, அதுக்கடுத்து பொதிகை மலை, அதுக்கடுத்து மகேந்திரகிரி. இது எல்லாமே வந்துடும். போன கொஸ்டினில் கணவாய் பார்த்தோம்ல, அதை வச்சு புக் பேக்கில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் எந்த மாவட்டங்கள் பிரிக்கப்படவில்லை? தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 3 மாவட்டம் செப்பரேட் பண்ணவே இல்லை. அது எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சென்னை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சென்னைக்கு அடுத்து நீலகிரி, அதுக்கடுத்து கன்னியாகுமரி. இதுவும் பாக்ஸ் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், நீலகிரி மலைகளின் மிக உயர்ந்த சிகரம் எது? ஆன்சர் வந்து தொட்டபெட்டா. இதோட ஹைட் வந்து 2637 மீட்டர். நீலகிரி மலையோட 2வது உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா முக்குருத்தி சொல்லணும். இப்போ இந்த தொட்டபெட்டா தான் தமிழ்நாடோட மிக உயர்ந்த சிகரம். இது வந்து புக் பேக் கொஷின். இதுவே இப்போ தென்னிந்தியாவோட உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்டால் ஆனைமுடி. தென்னிந்தியானா சவுத் இந்தியான்னு சொல்லுவோம். ஆனைமுடி வந்து கேரளாவில் இருக்குது, அதனால் இது வந்து தென்னிந்தியாவோட உயர்ந்த சிகரம். நெக்ஸ்ட் இந்த நீலகிரியில் தான் 2000 மீட்டர் ஹைட் இருக்கிற 24 சிகரங்கள் இருக்குது.
நெக்ஸ்ட் கொஷின், நீலகிரி மலைகளில் எத்தனை வகையான பூக்கும் தாவரங்கள் காணப்படுகின்றன? ஆன்சர் வந்து 2700 ப்ளஸ். நெக்ஸ்ட், இந்த நீலகிரியில் இருக்கிற முக்கியமான மலைவாழிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஊட்டி, இன்னொன்று வந்து குன்னூர். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடோட மாநில விலங்கான நீலகிரி வரையாடு வந்து இந்த நீலகிரி மலைகளில் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், ஆனைமலை எந்த கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து பாலக்காட்டு கணவாய். இந்த ஆனைமலை வந்து எந்த 2 ஸ்டேட்டுக்கு பார்டரில் இருக்குன்னா, கேரளா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு. இந்த ஆனைமலையை வச்சு முக்கியமாக என்னெல்லாம் கொஷின் கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆனைமலை டைகர் ரிசர்வ் புலிகள் காப்பகம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. செகண்ட் வந்து ஆழியாறு ரிசர்வ் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட்டு வால்பாறை மலைவாழிடம். நெக்ஸ்ட் 4வது வந்து காடம்பாறை நீர்மின் நிலையம். ஆனைமலை வச்சு கேட்டால் இந்த 4ல் தான் எதாவது கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் எந்த மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளன? ஆன்சர் வந்து ஆனைமலை. நெக்ஸ்ட் கொஷின், எந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி ஆகும்? ஆன்சர் வந்து பழனி மலை. இதுக்கு ஆப்ஷனில் வந்து வருசநாடு ஆண்டிப்பட்டி இருந்தால் அதையும் நீங்கள் போடலாம், சரிங்களா? அதுவும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதி தான். இந்த பழனி மலை வந்து எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, திண்டுக்கல்ல இருக்கு. நெக்ஸ்ட், இந்த பழனி மலையோட மிக உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்பாங்க, பந்தராவ். இதோட செகண்ட் உயர்ந்த சிகரம் வந்து வேம்படி சோலை. நெக்ஸ்ட் கொஷின், கொடைக்கானல் மலைவாழிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து பழனி மலை. இந்த பழனி மலையோட தெற்குல மத்திய பகுதி, இங்கே தான் கொடைக்கானல் மலைவாழிடம் இருக்கு. இந்த கொடைக்கானல் மலைவாழிடம் ஹைட்டு வந்து 2150 மீட்டர். நெக்ஸ்ட் கொஷின், ஏலக்காய் மலைகள் தென்கிழக்கில் எந்த மலைகளை சந்திக்கின்றன? அதாவது இதை வந்து வடக்குன்னு சொல்லுவோம், இதை வந்து தெற்குன்னு சொல்லுவோம், இதை வந்து கிழக்குன்னு சொல்லுவோம், இதை வந்து மேற்குன்னு சொல்லுவோமா? இங்கே தான் ஏலக்காய் மலை வந்து இருக்குன்னு வைங்க. இது வந்து தென்கிழக்கில் யாரை மீட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. தென்கிழக்கில் வந்து ஆண்டிப்பட்டி வருசநாடு வந்து மீட் பண்ணுது, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், அதே மாதிரி இந்த ஏலக்காய் மலை வந்து வடகிழக்கில் யாரை மீட் பண்ணுதுன்னா பழனி மலையை மீட் பண்ணுது, ஆப்ஷன் டி. இதுவே வடமேற்கில் யாரை மீட் பண்ணுதுன்னா ஆனைமலையை மீட் பண்ணுது, ஆப்ஷன் சி. இந்த 3மே மீட் பண்ணுற இந்த இடத்துல தான் ஏலக்காய் மலை வந்து இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைகளில் உற்பத்தியாகும் ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகள் யாவை? ஆன்சர் வந்து வைகை. இந்த வருசநாடு ஆண்டிப்பட்டி இருக்குல்ல, இந்த மலையோட தெற்கு பகுதியில், அதாவது சவுத் ரீஜனில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அணில் சரணாலயம் இருக்கு. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு கேட்டால் விருதுநகரில் இருக்கு. ஸோ இந்த மலையோட தெற்கு ரீஜனில் விருதுநகர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைகளில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி எது? ஆன்சர் வந்து சுருளி கும்பக்கரை. ஆன்சர் ஆப்ஷன் சி. இதில் இருக்கிற முக்கியமான மலைகள் எதுன்னு கேட்குறாங்கன்னா மேகமலை, நெக்ஸ்ட் கழுகு மலை, நெக்ஸ்ட் குரங்கணி மலை. நெக்ஸ்ட் கொஷின், பொதிகை மலைகளின் பெரும்பகுதி எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் வந்து தென்காசி. இந்த பொதிகை மலையோட தென் சரிவில் தான் யார் இருக்காங்கன்னா கன்னியாகுமரி இருக்காங்க. இந்த பொதிகை மலைக்கு நிறைய நேம்ஸ் இருக்கு. அது எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சிவஜோதி பர்வத், அதுக்கடுத்து அகத்தியர் மலை, அதுக்கடுத்து தெற்கு கைலாசம். நெக்ஸ்ட் கொஷின், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எந்த மலைகள் உயிரின பன்மை செறிந்த ஒன்றாக திகழ்கிறது? ஆன்சர் வந்து பொதிகை மலை. இந்த பொதிகை மலையில் வந்து பசுமை மாறா காடுகள் இருக்குது, அதாவது டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட், இதே பொதிகை மலையில் வந்து பழமையான கோயில்கள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு, முக்கியமான புலிகள் காப்பகமான களக்காடு முண்டந்துறை வந்து எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, இந்த பொதிகை மலையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், மகேந்திரகிரி மலைகள் எந்த மாவட்டங்களின் எல்லையில் அமைந்துள்ளன? ஆன்சர் வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இதோட ஹைட் வந்து 1645 மீட்டர். நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் முக்கியமான மலை எது? ஆன்சர் வந்து ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லி எல்லாமே வந்துடும். ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் போட்டுக்கலாம். இது போக பச்சை மலை வரும். அங்கே மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியான மலைன்னு பார்த்த மாதிரி இது வந்து தொடர்ச்சி அற்ற மலை. கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து இந்த ரீஜனில் இருக்கா. ஸோ பே ஆஃப் பெங்காலில் தான் நிறைய ஆறுகள் வந்து போய் சேரும். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்துருவோம். மேக்ஸிமம் எல்லா ஆறுகளும் பே ஆஃப் பெங்காலில் தான் போய் சேரும். அந்த ஆறுகள்னால தான் இது வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு தொடர்ச்சி இல்லாமல் இருக்குது. இதோட ஹைட் வந்து 1100லேருந்து 1600 மீட்டர் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், ஜவ்வாது மலைகள் எந்த 2 மாவட்டங்களை பிரிக்கின்றன? ஆன்சர் வந்து திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் வேலூர். இந்த ஜவ்வாது மலையோட ஹையஸ்ட் பீக் எதுன்னு கேட்டாங்கன்னா மேல்பட்டு.
நெக்ஸ்ட் கொஷின், எந்த மலையின் சில பகுதிகள் நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் உருவானது? ஆன்சர் வந்து ஜவ்வாது. இந்த மலையில வந்து நிறைய பழமரங்கள் வந்து இருக்கு. அதுக்கடுத்து மருத்துவ மூலிகைகள் வந்து இருக்கு. மருத்துவ மூலிகைகள். நெக்ஸ்ட் சந்தன மரம் வந்து இங்க இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், கல்வராயன் மலைகள் என்ற பெயரின் தோற்றம் என்ன? ஆன்சர் வந்து பழங்குடியினரின் பெயர். அதாவது இங்க இருக்கிற பழங்குடியினரோட பழைய பேர் என்னன்னா கரலர்னு சொல்லுவாங்க. இந்த நேம்ல இருந்து தான் கல்வராயன் அப்படின்ற நேம் வந்து வச்சிருக்காங்க. இந்த கல்வராயன், அதுக்கப்புறம் ஜவ்வாது, அதுக்கப்புறம் இந்த சேர்வராயன், இந்த மூணுமே எந்த 2 ஆறோட வடிநில பகுதி பிரிக்குது அப்படின்னு கேட்டா காவேரி, அதுக்கப்புறம் பாலாறு. நெக்ஸ்ட் இந்த கல்வராயன் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு கேட்டா கள்ளக்குறிச்சி. நெக்ஸ்ட் கொஷின், சேர்வராயன் மலை எங்கே அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து சேலம். இந்த சேர்வராயன் அப்படின்ற நேம் வந்து எதை வச்சு வச்சிருப்பாங்கன்னா இவங்களோட உள்ளூர் தெய்வமான சேர்வராயன், அந்த தெய்வம் பேரும் சேர்வராயன் தான். அந்த நேம்ல தான் இதை வந்து வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், கிழக்கு தொடர்ச்சி மலையின் தெற்கு பகுதியில் உள்ள மிக உயரமான சிகரம் எது? ஆன்சர் வந்து சோலை கரடு. இதோட ஹைட் வந்து 1620 மீட்டர். இந்த சோலை கரடு எங்க இருக்குன்னா சேர்வராயன்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சேர்வராயன்ல தான் ஏற்காடு இருக்கு. ஏற்காடு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊட்டி வந்து எங்க இருக்கு? நீலகிரியில இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், கொல்லிமலை எங்கே அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து நாமக்கல். கொல்லிமலையோட ஏரியா வந்து அதாவது பரப்பளவு வந்து 2800 கிலோமீட்டர் ஸ்கொயர். இதோட ஹைட் வந்து 1300 மீட்டர் வரும். இந்த கொல்லிமலை வந்து நம்ம தென்னிந்தியாவோட கிழக்கு கடற்கரை பகுதிக்கு பேரலா ரன் ஆகும். எந்த மலை வந்து தென்னிந்தியாவோட கிழக்கு கடற்கரை பகுதிக்கு பேரலா போகுது அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், கொல்லிமலையில் அமைந்துள்ள கோயில் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அரப்பளீஸ்வரர் கோயில். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில வந்து பசுமை மாறா காடு இல்லைனா சோலை காடுன்னு சொல்லுவாங்க. பசுமை மாறா காடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா சோலை காடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதிகமாக எங்கே இருக்குன்னா இந்த கொல்லிமலையில தான் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஷின், பச்சை மலை எந்த மாவட்டங்களில் பரவி உள்ளது? ஆன்சர் வந்து பெரம்பலூர், திருச்சி, அதுக்கப்புறம் சேலம். இந்த பச்சை மலையில வந்து பலாப்பழம் ரொம்ப ஃபேமஸ். மற்ற பகுதியை விட இந்த பச்சை மலையில வந்து பசுமையான தாவரம் வந்து நிறைய இருக்கு. அதனால தான் இதுக்கு வந்து பச்சை மலை அப்படின்னு நேமே வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எந்த மலை அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து மருதமலை, வெள்ளையங்கிரி, ஆனைமலை மூணுமே வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின், தீர்த்தமலை, சித்தேரி மற்றும் வத்தல் மலை மலைகள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளன? ஆன்சர் வந்து தர்மபுரி. நெக்ஸ்ட், திருப்பத்தூர்ல இருக்கிற முக்கியமான மலை ஒன்று கேட்பாங்க, அது வந்து ஏலகிரி. நெக்ஸ்ட் கொஷின், ஈரோடு மாவட்டத்தில் எந்த மலை அமைந்துள்ளன? ஆன்சர் வந்து சென்னிமலை, அதுக்கப்புறம் சிவன் மலை. ஆப்ஷன் டி. இந்த ரத்தினமலை, அதுக்கப்புறம் ஜவ்வாது, இது ரெண்டுமே எங்க இருக்குன்னா வேலூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், சேலம் மாவட்டத்தில் எந்த மலை அமைந்துள்ளன? ஆன்சர் வந்து கஞ்சமலை, சுண்ணாம்பு குன்றுகள்னா சாக் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி ரெண்டுமே வந்துடும். இது போக சேர்வராயனும் இருக்கு, அது வந்து நம்ம மேலேயே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஷின், விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த மலைகள் அமைந்துள்ளன? ஆன்சர் வந்து செஞ்சி மலை. இந்த மருதுவாழ் மலை வந்து கன்னியாகுமரியில இருக்கு. மகேந்திரகிரி வந்து திருநெல்வேலியில இருக்கு. மலைகள் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பீடபூமிகள் பார்க்க போகிறோம் தமிழ்நாடோடது. தமிழ்நாட்டின் பீடபூமிகளின் பரப்பளவு என்ன? ஆன்சர் வந்து 60,000 கிலோமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஷின், பாரமஹால் பீடபூமி எந்த பீடபூமியை சேர்ந்தது? ஆன்சர் வந்து மைசூர் பீடபூமி. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த பாரமஹால் பீடபூமி இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ தமிழ்நாடோட வடமேற்கில் இருக்கு. வடமேற்கு. இதை தனியாக கொஷினில் கேட்கலாம். அப்போ இந்த மைசூர் பீடபூமியில் வந்து தர்மபுரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணகிரி இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், கோயம்புத்தூர் பீடபூமி எந்த மாவட்டங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நீலகிரி, அதுக்கப்புறம் தர்மபுரி. இந்த கோயம்புத்தூர் பீடபூமியில் என்னெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சேலம், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ஈரோடு. நெக்ஸ்ட் மேலே வந்து நம்ம மைசூர் பீடபூமி பார்த்தோம். இங்கே வந்து கோயம்புத்தூர் பீடபூமி பார்த்தோம்.
இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கிற ஆறு எதுன்னு கேட்பாங்க. மோயர் ஆறு. நெக்ஸ்ட் கொஷின். மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து உருவாகும் எந்த ஆறு கோயம்புத்தூர் பீடபூமியில் பள்ளத்தாக்குகளை உருவாக்குகின்றன? ஆன்சர் வந்து பவானி, நொய்யல், அமராவதி எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் நீலகிரியில் வந்து மலையிடை பீடபூமிகள் வந்து நிறைய இருக்கும். எங்கே வந்து மலையிடை பீடபூமி அதிகமாக இருக்குன்னு கேட்பாங்க. அதில் முக்கியமான ஒரு பீடபூமி வந்து சிகூர் பீடபூமி. நெக்ஸ்ட் கொஷின். மதுரை பீடபூமியில் எந்த ஆற்றின் வடிநில பகுதி காணப்படுகின்றன? ஆன்சர் வந்து வைகை, அதுக்கப்புறம் தாமிரபரணி. இந்த மதுரை பீடபூமி வந்து மதுரையில் இருக்குது. இந்த மதுரை பீடபூமியோட மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் இருக்குல்ல, இந்த அடிவாரத்தில் தான் இந்த வைகை தாமிரபரணியோட வடிநில பகுதி இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின். தமிழ்நாட்டின் சமவெளிகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? ஆன்சர் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். அந்த 2 எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உள்நாட்டு சமவெளின்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. இந்த உள்நாட்டு சமவெளி வந்து முக்கியமான 4 ஆறுகளால் தான் உருவாயிருக்கும். எந்த ஆறுலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பாலாறு, நெக்ஸ்ட்டு வந்து பெண்ணை ஆறு, நெக்ஸ்ட்டு வந்து காவிரி, நெக்ஸ்ட்டு வந்து தாமிரபரணி. தமிழ்நாடோட முக்கியமான வளமான ஆறு வந்து இந்த காவேரி தான். நெக்ஸ்ட் கொஷின். தமிழ்நாட்டின் கடலோர சமவெளிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் வந்து கோரமண்டல்னு சொல்லுவாங்க, இல்லைனா சோழமண்டலம்னு சொல்லுவாங்க. இந்த கடலோர சமவெளிகளோட அகலம் வந்து ஒரு சில இடத்துல வந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின். ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் கடற்கரையோரங்களில் உருவாகும் மணல் குன்றுகளின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து தேரி. நெக்ஸ்ட் கொஷின். கடலூரில் எந்த கடற்கரை அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து வெள்ளி கடற்கரை, சில்வர் பீச். இந்த மெரினா வந்து சென்னையில் இருக்குது. அப்புறம் சென்னையில் வந்து எலியட் கடற்கரைன்னு ஒன்று இருக்குது. அதாவது பெசன்ட் நகர் பீச் தான் எலியட் பீச்சுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின். தமிழ்நாட்டில் ஓடும் ஆறுகளில் எது வற்றாத ஆறு? ஆன்சர் வந்து தாமிரபரணி. இன்னொரு இடத்துல வந்து நம்ம தென்னிந்தியா, சவுத் இந்தியாவோட வற்றாத நதின்னு சொல்லி இந்த தாமிரபரணியை சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்சிமம் எல்லா ரிவர்ஸும் எங்கேருந்து உற்பத்தி ஆயிருக்கும்னா பொதுவாக மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தான், அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து தான். நெக்ஸ்ட்டு தென்மேற்கு பருவக்காற்று, அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று, 2 பருவக்காற்றுலேயுமே மழை வந்து அதிகமாக பெய்யும் இந்த தாமிரபரணி சைடில். அதனால இது வந்து வற்றாத ஆறு. நெக்ஸ்ட் கொஷின். காவிரி நதியின் மொத்த நீளம் என்ன? ஆன்சர் வந்து 805 கிலோமீட்டர். இதில் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ போகுதுன்னா 416 கிலோமீட்டர். இந்த காவிரி வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா கர்நாடகாவில் கூர்க் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் பிரம்மகிரி குன்றில் தலைக்காவிரி அப்படின்ற இடத்துல. நெக்ஸ்ட்டு கர்நாடகா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, இந்த 2 ஸ்டேட்டோட எல்லையில் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதுன்னா 64 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணும் காவேரி ரிவர். நெக்ஸ்ட் கொஷின். காவேரி ஆறு எந்த மாவட்டத்தில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை உருவாக்குகிறது? ஆன்சர் வந்து தருமபுரி. ஃபஸ்ட்டு தருமபுரியில் வந்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்ததுன்னா நெக்ஸ்ட்டு சேலம். சேலமில் வந்து மேட்டூர் அணை இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த ரிவரில் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா காவேரி. நெக்ஸ்ட் கொஷின். மேட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் காவேரி ஆற்றின் வலது கரையில் எந்த துணை நதி இணைகிறது? ஆன்சர் வந்து பவானி. ஃபஸ்ட்டு தருமபுரி, அதுக்கப்புறம் சேலம், சேலமில் வந்து மேட்டூர், அங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இதோட ரைட் சைடில், அதாவது வலது கரையில் வந்து பவானி வந்து இது கூட வந்து சேரும். இது இங்கே பவானி சேர்ந்ததுக்கப்புறம் கிழக்கு சைடு திரும்பி நம்ம தமிழ்நாடோட சமவெளியில் வந்து இந்த காவேரி வந்து என்டர் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின். நொய்யல் மற்றும் அமராவதி ஆகிய துணை நதிகள் காவேரி ஆற்றின் வலது கரையில் எந்த இடத்தில் இணைகின்றன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, திருமுக்கூடல். ஏன்னா தமிழ்நாடுக்குள்ளே என்டர் ஆனோடனே ஃபஸ்ட்டு கரூர் இருக்கும். அந்த கரூரில் வந்து காவேரி டச் ஆகும். நெக்ஸ்ட்டு கரூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த திருமுக்கூடல் இருக்குது. இந்த இடத்துல வந்து இது கூட 2 நதி வந்து இணையும். ஒன்று வந்து நொய்யல், அதுக்கப்புறம் அமராவதி. எல்லா நதியும் இணையும் போது இந்த இடம் பார்க்க எப்படி இருக்கும்னா அகலம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால இந்த இடத்துல வந்து இந்த காவேரிக்கு என்ன நேம் சொல்கிறாங்கன்னா அகன்ற காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின். காவேரி ஆறு எந்த மாவட்டத்தில் 2 பகுதிகளாக பிரிகிறது? ஆன்சர் வந்து திருச்சிராப்பள்ளி. திருமுக்கூடலேருந்து அப்படியே திருச்சிராப்பள்ளிக்கு வரும். இந்த திருச்சியில் வந்து இந்த காவேரி 2ஆக பிரியுது. 2ஆக பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த காவேரியோட வடக்கு பகுதியை வந்து கொலேரூன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது கொள்ளிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் காவேரியோட தெற்கு பகுதியை வந்து காவேரின்னு சொல்கிறாங்க. இது 2 பிரிஞ்சதுக்கப்புறம்
ஒரு 16 கிலோமீட்டருக்கு அப்புறம் ரெண்டும் திரும்பவும் ஜாயின் ஆகும். சரிங்களா? எவ்வளோ கிலோமீட்டர்னா 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம். ஸோ இது வந்து ஜாயின் ஆகுதுன்னா, இங்க நடுவுல கண்டிப்பா ஒரு தீவு வந்து ஃபார்ம் ஆயிருக்குமா? ஐலேண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்குமா? அந்த ஐலேண்ட் தான் ஸ்ரீரங்கம் ஐலேண்ட். நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு அணை வந்து இருக்கும். மேலே வந்து மேட்டூர் அணை பார்த்தோமா, அதே மாதிரி இன்னொரு அணை இருக்கும். அந்த அணை பேர் வந்து கல்லணை. ஸோ கல்லணையும் எந்த ரிவர்னு கேட்டால் காவேரின்னு தெரிஞ்சுக்கணும். கல்லணைக்கு இன்னொரு பேர் தான் கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே வந்து கல்லணை வந்துடும். கல்லணைக்கு அப்புறம் இந்த ஆறு வந்து நிறைய டெல்டாவாக பிரிஞ்சிடும். நிறைய டெல்டாவாக பிரியுதுல, இந்த இடத்துல தான் இந்த காவேரி என்னன்னு சொல்லுவாங்கன்னா தென்னிந்தியாவின் தோட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ காவேரியை பற்றி கேட்டால் மேக்ஸிமம் இதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலார் ஆறு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள தலகவரா கிராமத்தை தாண்டி உற்பத்தி ஆகிறது? இந்த தலகவரா கிராமம் வந்து கோலாரில் இருக்குது. இந்த கோலார் வந்து கர்நாடகாவில் இருக்குது. இந்த பாலாரோட ஏரியா வந்து 17,871 கிலோமீட்டர் ஸ்கொயர். இந்த பாலார் வந்து நம்ம தமிழ்நாடுல 57% வந்து கவர் பண்ணுது. பேலன்ஸ் இருக்கிற 43% வந்து எந்த டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுதுன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா. நெக்ஸ்ட் இந்த பாலாரோட நீளம் வந்து 348 கிலோமீட்டர். இதில் நம்ம தமிழ்நாடுல 222 கிலோமீட்டர் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலாறு எந்த மாவட்டத்தின் வழியாக பாய்கிறது? ஆன்சர் வந்து வேலூர், அதுக்கப்புறம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் வந்து கூவத்தூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த கூவத்தூர் வழியாக தான் பே ஆஃப் பெங்காலில் போய் மிக்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த பாலாரோட துணை ஆறு எதெல்லாம்னு கேட்பாங்க. பொன்னி, அதுக்கப்புறம் கவுண்டினியா நதி, அதுக்கப்புறம் மலட்டாறு, அதுக்கப்புறம் செய்யாறு, அதுக்கப்புறம் கிளியாறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்பெண்ணை ஆறு எந்த இடத்திலிருந்து உருவாகிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கிழக்கு கர்நாடகாவில் நந்தி துர்கா மலைகள் இந்த இடத்துல இருந்து தான் உருவாகுது. இந்த நந்தி துர்கா மலையோட கிழக்கு சரிவிலிருந்து உருவாகுது. இதோட ஏரியா வந்து 16,019 கிலோமீட்டர் ஸ்கொயர். இதில் 77% வந்து நம்ம தமிழ்நாடுலாம் ஃப்ளோ ஆகுது இந்த ரிவர். ஸோ தமிழ்நாட்டில் வந்து 247 கிலோமீட்டரை வந்து கவர் பண்ணோம். எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கிருஷ்ணகிரி, நெக்ஸ்ட்டு தர்மபுரி, நெக்ஸ்ட்டு வேலூர், நெக்ஸ்ட்டு திருவண்ணாமலை, நெக்ஸ்ட்டு கடலூர். இது வந்து சும்மா அப்ராக்ஸாக தெரிஞ்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட்டு விழுப்புரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்பெண்ணை ஆறு கெடிலம் மற்றும் பெண்ணையாறு என இரு நதிகளாக எங்கு பிரிகிறது? ஆன்சர் வந்து திருக்கோயிலூர் அணைக்கட்டு. ரெண்டாக பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த கெடிலம் வந்து கடலூர் போயிடும். இந்த பெண்ணையாறு பாண்டிச்சேரி போவோம், புதுச்சேரி. ஆனால் ரெண்டு பேருமே இந்த பே ஆஃப் பெங்காலில் தான் போய் மிக்ஸ் ஆவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள 2 நீர்த்தேக்கங்கள் யாவை? ஆன்சர் வந்து ஒன்று கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் சாத்தனூர் நீர்த்தேக்கம். நெக்ஸ்ட் இந்த தென்பெண்ணையாரோட துணை ஆறு எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சின்னாறு, நெக்ஸ்ட் வந்து மார்க்கண்ட் நதி, நெக்ஸ்ட் வந்து வாணியாறு, நெக்ஸ்ட் வந்து பாம்பா. இந்த தென்பெண்ணை ஆறு தான் தமிழ்நாடோட முக்கிய நீர்ப்பாசன ஆதாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வைகை ஆற்றின் வடிகால் பரப்பளவு என்ன? ஆன்சர் வந்து 7741 சதுர கிலோமீட்டர். இது ஃபுல்லாகவே எங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் தான் ரன் ஆகுது. இந்த வைகை ஆறு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையோட வருச நாட்டு குன்றோட கிழக்கு சரிவில் தான் உற்பத்தி ஆகுது. இது எங்கெல்லாம் ரன் ஆகுதுன்னா மதுரை, அதுக்கப்புறம் சிவகங்கை, அதுக்கப்புறம் ராமநாடு. இதோட நீளம் வந்து 258 கிலோமீட்டர். இந்த வைகை ஆறோட நீர் வந்து பொதுவாக எங்கே சேர்த்து வச்சுருப்பாங்கன்னா, ராம்நாட்டில் இருக்கிற பெரிய ஏரி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஏரிகளில் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. இதோட உபரி நீரை வந்து எங்கே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, பாக் நீர் சந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கரைந்த செம்மண் துகள்கள் காரணமாக எந்த நதியின் நீர் செந்நிற தோற்றத்தை அளிக்கிறது? ஆன்சர் வந்து தாமிரபரணி. இந்த தாமிரபரணியில் தாமிரம்னா என்னன்னா காப்பர்னு சொல்லுவாங்க. இந்த வருணி அப்படின்னா சிற்றோடைகள். இது வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசம்ல வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட பொதிகை மலையோட குன்றுல. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாமிரபரணி ஆறு எந்த மாவட்டங்கள் வழியாக செல்கிறது? ஆன்சர் வந்து திருநெல்வேலி, அதுக்கப்புறம் தூத்துக்குடி. இந்த தூத்துக்குடியில் வந்து புன்னைக்காயல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த புன்னைக்காயல் வழியாக அப்படியே வங்க கடலில் போய் சேரும். தாமிரபரணியோட முக்கியமான துணை நதிகள் வந்து காரை ஆறு, சேர்வல் ஆறு,
மணிமுத்தாறு வந்து இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் கடனா நதி, அதுக்கப்புறம் பச்சையாறு, சிற்றாறு, அதுக்கப்புறம் ராமநதி. இந்த துணையாறுலாம் சும்மா நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரேர் தான் இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறது. நெக்ஸ்ட் கொஷின், திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள அருவி எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கல்யாண தீர்த்தம். இந்த ஒகேனக்கல் வந்து எங்கே இருக்குன்னா தர்மபுரியில் இருக்கு. இந்த குற்றாலம் வந்து தென்காசியில் இருக்கு. இந்த கும்பக்கரை அதுக்கப்புறம் சுருளி இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னா தேனியில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள அருவி எது? ஆன்சர் வந்து ஆகாய கங்கை. இந்த ஆப்ஷன் பியில் இருக்கிற கேத்ரின் அதுக்கப்புறம் பைக்காரா இது வந்து எங்கே இருக்குன்னா நீலகிரியில் இருக்கு. ஆப்ஷன் சியில் இருக்கிற கிள்ளியூர் வந்து சேலமில் இருக்கு. டியில் இருக்கிற ஐயனார் வந்து விருதுநகரில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அருவி எது? ஆன்சர் வந்து திருமூர்த்தி. இந்த ஆப்ஷன் ஏல இருக்கிற சிறுவாணி, அதுக்கப்புறம் வைதேகி, அதுக்கப்புறம் செங்குபதி, அதுக்கப்புறம் கோவை குற்றாலம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்கு. இந்த ஆப்ஷன் பியில் இருக்கிற குட்லாடம்பட்டி வந்து எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்கு. ஆப்ஷன் சியில் இருக்கிற வட்டப்பாறை, அதுக்கப்புறம் திருப்பரப்பு, அதுக்கப்புறம் காளிகேசம், அதுக்கப்புறம் உலக்கை இதெல்லாம் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் குளிர்காலத்திற்கான சரியான காலம் எது? ஆன்சர் வந்து ஜனவரி, பிப்ரவரி. இந்த மார்ச்லேருந்து மே வந்து கோடை காலம்னு சொல்லுவாங்க. இந்த ஜூன்லேருந்து செப்டம்பர் வந்து தென்மேற்கு பருவக்காற்று காலம்னு சொல்லுவாங்க. அக்டோபர் டு டிசம்பரை வந்து வடகிழக்கு பருவக்காற்று காலம்னு சொல்லுவாங்க. தென்மேற்குனா சவுத் வெஸ்ட், வடகிழக்குனா நார்த் ஈஸ்ட். நெக்ஸ்ட் கொஷின், ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எந்த 2 இடங்களுக்கு இடையே விழுகின்றன? இது வந்து பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம். மேலே வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவோம், அதாவது கடக ரேகை. கீழே வந்து மகர ரேகைன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியா வந்து இதுக்கு மேலே தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்துருவோம் 8 டிகிரி மேலே தான் இருக்குது. 0லேருந்து மேலே தான் 8 டிகிரி இருக்குது. ஸோ ஜனவரி பிப்ரவரி மந்தில் வந்து மகர ரேகை பூமத்திய ரேகை இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல தான் சூரியனோட கதிர் வந்து செங்குத்தாக விழும். அதனால தான் மேலே, அதாவது ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்கிறது வந்து குளிர்காலம்னு சொல்கிறோம். நம்ம போன கொஷினில் பார்த்த அந்த ஜனவரி பிப்ரவரி. ஸோ இந்த குளிர்காலத்தில், அதாவது ஜனவரி பிப்ரவரி மந்தில் வந்து நமக்கு 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு சில இடம், அதாவது நீலகிரி பள்ளத்தாக்கு அந்த மாதிரி இடத்துல வந்து 0 டிகிரி செல்சியஸும் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் தெற்கு பகுதி எந்த பருவத்தில் முன் பருவமழை பெறுகிறது? அதாவது ப்ரீ மான்சூன்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து கோடை காலம். ப்ரீ மான்சூனுக்கு இன்னொரு பேர் வந்து மாஞ்சாரல்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்த நிறைய விஷயம் வந்து இங்கே ரிப்பீட் ஆகும். நான் இங்கே வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அங்கே சொன்னதை திரும்ப இங்கே சொல்லியிருக்க மாட்டேன். கோடை காலத்தில் வந்து இந்த முன் பருவமழைனால நமக்கு வந்து மழை வரும். இன்னொரு ரீசன் வந்து வெப்பசலனம், இதனாலையும் தமிழ்நாட்டில் வந்து மழை பெய்யும். இந்த கோடை காலத்தில் வந்து நமக்கு 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். கோடை காலம்னா மார்ச் டு மே, இப்போ தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஷின், தென்மேற்கு பருவமழையின் போது கோயம்புத்தூர் பீடபூமியில் சராசரி மழை அளவு என்ன? ஆன்சர் வந்து 50 சென்டிமீட்டர். இந்த தென்மேற்கு பருவமழை அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு எங்கேயுமே ரெயின்ஃபால் இருக்காது. கோயம்புத்தூர் பீடபூமியிலேயே 50 சென்டிமீட்டர் தான் இருக்கும். பட் ஒரு சில இடம், அதாவது கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் தென்காசி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் நீலகிரி, இந்த இடத்துலலாம் 50லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் ரெயின்ஃபால் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டின் வருடாந்திர மழைப்பொழிவில் வடகிழக்கு பருவமழை எத்தனை சதவீதம் பங்களிக்கிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 48%. இது வந்து கடலோர மாவட்டம் இருக்குல்ல, கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து 60% ரெயின்ஃபால் இருக்கும். நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிற மாவட்டங்களில் வந்து 40லேருந்து 50% ரெயின்ஃபால் இருக்கும். இந்த வடகிழக்கு பருவமழை டைமில் தான் வெப்பமண்டல சூறாவளியும் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது டிராபிக்கல் சைக்ளோன்னு சொல்லுவாங்க. இந்த வெப்பமண்டல சூறாவளியினால தான் தமிழ்நாட்டில் வந்து 50% மழை வந்து பெய்யுது. இந்த வெப்பமண்டல சூறாவளியினால வந்து தமிழ்நாடோட கிழக்கு கடற்கரை பகுதி இருக்குல்ல, அங்கே வந்து 100லேருந்து 200 சென்டிமீட்டர் வந்து ரெயின்ஃபால் இருக்கும். இதுவே தமிழ்நாடோட மத்திய ரீஜியன், அதுக்கப்புறம் வடமேற்கு ரீஜியனில் வந்து 50லேருந்து 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், பாக்ஸ் கொஷின். வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லார் இந்தியாவின் 3வது அதிக மழை பெய்யும் இடம். அப்போ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வந்து எதுனா மௌஷின்ராம். ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம பார்த்துட்டோம். மௌஷின்ராம் வந்து மேகாலயாவில் இருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் எதுன்னு கேட்டால் இந்த சின்னக்கல்லார் தான். இந்தியாவிலேயே 3rd, ஸோ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் உள்ள மண் வகைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் வந்து 5. இந்தியன் ஜியாகிரஃபி படிக்கும்போது 1953 வந்து மண் வளத்தை 8 வகையாக பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். இங்கே தமிழ்நாட்டில் வந்து 5 தான். இதில் மேக்ஸிமம் நிறைய ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் ஆகாததை மட்டும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் கரிசல் மண் எந்த வகையான பாறைகள் சிதைவடைவதன் மூலம் உருவாகிறது?
ஆன்சர் வந்து தீப்பாறைகள், அதாவது இக்னியஸ் ராக். நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் டேஷுக்கும் அதிகமான பகுதி செம்மண் உள்ளடக்கியது. ஆன்சர் வந்து 2/3. இதில் அதிகமாக எந்த இடத்துல பார்க்க முடியும்னா, ஒன்று வந்து ராம்நாடு, அதுக்கப்புறம் சிவகங்கை. நெக்ஸ்ட் கொஷின், தேசிய வனக் கொள்கை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் வந்து 1988. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ஸ்டேட்லேயுமே ஃபாரஸ்ட் கவர் வந்து 1/3 இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னா 20% தான் இருக்குது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஃபாரஸ்ட் கவர் வந்து 26,419 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடோட ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோனா 2.99% தான். நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் உள்ள மிதவெப்ப மலைக்காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் வந்து சோலை காடுகள், சோலாஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த இடத்துலலாம் பார்க்க முடியும்னா, ஆனைமலை, அதுக்கப்புறம் நீலகிரி, அதுக்கப்புறம் பழனிமலை. இங்கெல்லாம் 1000 மீட்டர் அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த சோலை காடுகளை பார்க்க முடியும். இந்த காட்டில் இருக்கிற மரத்தோட ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் எந்த வகையான காடுகளின் விளிம்பு பகுதியில் அமைந்துள்ளன. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அரை பசுமை மாறா மற்றும் பசுமை மாறா காடுகள். இந்த மரத்தோட ஹைட்லாம் 30 மீட்டர் கிட்ட இருக்கும். இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் பொருளாதாரத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மூங்கில் காடுகள் வந்து அதிகமாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட் கொஷின், பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் எங்கே அமைந்துள்ளன. இது வந்து பாக்ஸ் கொஷின். ஆன்சர் வந்து சிதம்பரம். சிதம்பரம் பக்கத்தில் கடலூரில் இருக்குது. இதை வந்து புக் பேக்லேயும் கேட்டிருக்காங்க. இதுதான் உலகத்திலேயே 2வது பெரிய சதுப்பு நில காடு. இதோட ஏரியா வந்து 1100 ஹெக்டேர். கிலோமீட்டர் ஸ்கொயரில் வந்து 11 கிலோமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற 2 முக்கியமான ஸ்பீசிஸ் வந்து அவிசீனியா, அதுக்கப்புறம் ரைசோஃபோரா. இந்த 2 மரங்கள் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களில் வெப்பமண்டல முட்புதர் காடுகள் காணப்படுகின்றன. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர். நெக்ஸ்ட் கொஷின், இது வந்து புக் பேக் கொஷின், அதுக்கப்புறம் பாக்ஸ் கொஷின் ரெண்டுமே. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் 2295 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகள் உள்ளது. ஆன்சர் வந்து ஈரோடு. தமிழ்நாட்டில் அதிகமான காடு வந்து எங்கே இருக்குன்னா ஈரோடு. செகண்ட் அதிகமானது எதுன்னு கேட்டால் கோயம்புத்தூர். ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டுமாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் நிலச்சரிவுகளால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களில் ஒன்று. ஆன்சர் வந்து நீலகிரி. இதுக்கு அடுத்து வந்து கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் பழனி. இந்த பழனி ஹில்ஸ் வந்து திண்டுக்கல்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், புயல் தாக்கும் தீவிரத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து 5. நெக்ஸ்ட் கொஷின், கோடை காலத்தில் ஏற்படும் அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டில் எந்த வகையான காடுகளில் காட்டுத்தீ ஏற்பட வழிவகுக்கிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இலையுதிர் காடுகள், அதுக்கப்புறம் முட்புதர் காடுகள். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் சுனாமி வந்து எப்போ வந்துன்னா 2004, இது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட், நில அதிர்வில் வந்து தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்னா மிதமான அபாயத்தன்மை உள்ள மண்டலத்தில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார். ஆன்சர் வந்து சீஃப் மினிஸ்டர். நெக்ஸ்ட் கொஷின், புக் பேக் கொஷின். பின்னடையும் பருவக்காற்று டேஷிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. ஆன்சர் வந்து பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்கக்கடல். நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றில் அரபிக் கடலில் கலக்கும் ஆறு எது. இதுவும் புக் பேக் கொஷின். ஆன்சர் வந்து பெரியார். மற்ற எல்லாமே வந்து இங்கே பே ஆஃப் பெங்காலாக தான் மிக்ஸ் ஆகும். ஸோ இதோட 10th ஜியாகிரஃபியோட பார்ட் 9 வந்து முடியுது. 10th ஜியாகிரஃபியோட லெசன் நம்பர் 6ம் கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் 10th ஜியாகிரஃபியில் ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது, லெசன் 7. அதை வந்து நம்ம பார்ட் 10ல் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.